கொண்டு போகணும். பில் கேட்ஸ் பெரிய ஆட்டிடியூட் உள்ளவங்க. எப்படி அவர் மட்டும் அப்படியே வந்து அதுக்கு முந்தைய வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே வித்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் ஒருத்தர் தான் என்ன செஞ்சாருன்னா விண்டோஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஒவ்வொரு கம்ப்யூட்டர் போடுறப்பையும் எனக்கு நீ இது கொடுக்கணும் அப்படியே கொண்டு வந்தாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய சேஞ்ச். நீங்க வந்து பணம் ஒட்டிருச்சு. ஆப்பிள் கம்பெனி எப்படி வளர்ந்துச்சு யாருக்கும் தெரியுமா? ஆப்பிள் வந்து இன்னைக்கு $600 மில்லியன் என்னமோ ப்ராஃபிட் போடுறேன். ஆப்பிள் சாங் ஆக்சுவலா வந்து அவனுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எதுனா மிகப்பெரிய வளர்ச்சி அவனுக்கு சொல்றது அடுத்த லெவல் போறான், அடுத்த செல்லுக்கு போறான்னா பழைய செல்ல ரிட்டர்ன் பண்ண முடியும்னு போனேன். அதான் அவனுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. நிறைய மால்ல போனீங்கன்னா நீங்க கியூ நிக்குமா, பழைய செல்ல ரிட்டர்ன் பண்ற ஒரு கியூ, புது செல்ல வாங்குறது ஒரு கியூ. சரி, பழைய செல்ல என்னடா பண்ணாங்க நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தாங்க. பழைய செல்ல வந்து அவன் அடிமாட்டு வரைக்கும் வாங்கினான். 40,000 செல்ல 2,000 ரூபாய்க்கு கேட்பேன். ஆனா அவங்களுக்கு 2,000 ரூபாய்க்கு அந்த செல்ல வச்சிருந்தாங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லை. அவங்க தே வாண்ட் டு கெட் a நியூ ஒன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2,000 ரூபாய்க்கு வாங்கி சப் மார்க்கெட்டிங் அடுத்த ரீஜன் ஏரியாவுக்கு வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுறேன். ஸோ இது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா கண்டுபிடிக்கணும். நீ வந்து டிஃப்ரெண்டா கண்டுபிடிக்கலன்னா நீ சர்வைவ் ஆக முடியாது. இன்னைக்கு அவனோட ப்ராஃபிட் வந்து 600 கோடி ரூபாய். சாம்சங் எப்படி வந்தேன், நோக்கியாவை எப்படி அடிச்சேன். நோக்கியா வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் நோக்கியாவுடைய மார்க்கெட்டிங் ஸ்டைல் எப்படி ஈஸி டு ஆப்ரேட். அதான் நோக்கியாவுடைய மார்க்கெட்டிங் ஸ்டைல். ஈஸி டு ஆப்ரேட்ங்கிறது அவனுடைய மார்க்கெட்டிங் ஸ்டைல். இவன் எப்படி வந்து அடிச்சேன் ஆண்ட்ராய்டு மெயினா வந்து இது டச் போன் வந்தேன். அதெல்லாம் இதுக்குள்ள வந்தேன். இவனால அந்த செக்மெண்ட்குள்ளே யோசிக்க முடியல. செக்மெண்ட் இவன் யோசிக்கிறதுக்குள்ள அவன் வந்து உள்ள வந்துட்டேன். நம்ம ஊர்ல வளர்ந்தவங்க நிறைய பேர் எடுத்துப்பாங்க. திங்க் பண்ண முந்தி சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிஎம்பிஎன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎம்பிஎன் நம்ம ஊர்ல ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல என்னார்மஸா சம்பாதிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும், எம்எஸ்பிஎஸ்க்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேரளா லைன் போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேரளா லைன் தான் போனாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் கேரளா லைன் போயிட்டு இருந்தாங்க. கேரளால ஒரு பெரிய ப்ராப்ளம் ரப்பர் சீசன்ல வந்து ரப்பர் கொட்டை வந்து கீழே விழுந்து எல்லா அந்த மழை பெய்யுற காலத்துல வந்து ஃபுல்லா அடைச்சு ரப்பர் காடு பூரா ப்ராப்ளம். அப்ப அவனுக்கு அந்த ரப்பர் சீடை என்ன செய்யறதுன்னு அவனுக்கு புரியல. அந்த காடு வச்சிருக்க பூரா. அப்ப அவன் என்ன சொல்றேன், அவன் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், இந்த சீடை அள்ளிட்டு போங்க. ஏன் ஃபர்ஸ்ட் சீடை அள்ளா என்ன செய்யறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இவங்க டிஎம்என் தான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. அது சீடை சும்மா அள்ளிட்டு வர்றாங்க. சும்மா ஃப்ரீ அவன் ரூபா கொடுக்குறேன். இது ரூபா கொடுக்குறேன். இது என் காடை கிளியர் பண்ணி ரூபா கொடுக்குறேன். அப்ப அவங்க அள்ளிட்டு கொண்டு இங்க வந்து உடச்சு அதை ஆயில் எடுக்கிறாங்க. அவங்க ஆயிலுடைய காஸ்ட் என்ன? மைனஸ் சம்திங் ஆகும். அப்படிதானே ஆகும்? ஆமா, 10 ரூபாய்க்கு விளக்கெண்ணெய் விக்குது. டின் 10 ரூபாய் விளக்கெண்ணெய். இவங்க 1 ரூபாங்கிறாங்க. ரப்பர் ஆயில் 1 ரூபாங்கிறாங்க. ஸ்டார்ட் தி மார்க்கெட்டிங் லைக் தட். அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, அந்த ஃபீல்டுக்குள்ள இவங்க வந்தாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல வர்றாங்க. அதுக்குள்ள அவங்க குமிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3 இயர்ஸ்ல என்ன செய்யறாங்க, 3 இயர்ஸ் கழிச்சு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் கொண்டு ஏதோ யூஸ் பண்றாங்க. அப்ப அவன் வந்து ஒரு லாரி ஆளுநருக்கு எவ்வளவு கேட்கறேன் அடுத்து இப்படி போகுது. அப்படியே போய் மார்க்கெட்டிங் போய் கடைசி வந்தது அப்படியே போயிடுச்சு. ஒரு காலத்துல இறங்கினா ஒரு 10-15 வருஷத்துல இன்வெஸ்டட் தட் அமௌண்ட். அப்ப கண்டுபிடிக்கிறவன், வாய்ப்பை கண்டுபிடிக்கிறவனுக்கு எங்கேயும் இருக்கு. ஏதோ ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்க அப்படிங்கிறோம். அதான் நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து ரெகுலர் ஒர்க்ல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, வியாபாரத்துல ரெகுலர் ஒர்க்ல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா நம்ம பிரெயின் அதை தாண்டி யோசிக்காது. காலையில போனோடனே நம்ம என்ன யோசிச்சே போவோம். காலையில பேங்க் வேலை இருக்கு, 20,000 ரூபாய் அவங்க பேங்க் வரணும், அவங்க செக் கொடுக்கணும், செக் கொடுக்கணும், இதை பேங்க்ல செக் பண்ணணும், அதை அனுப்பணும். இதை தவிர வேற திங்கிங் நீங்க போனீங்கன்னா தான் ரெகுலர் திங்கிங் will make your business regular. அவ்வளவுதான். பிசினஸ் ரெகுலரா வேண்டாம். ஆனா இர்ரெகுலர் திங்கிங் உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஃபீல்டுக்கு போறது வாய்ப்பு. எங்க அப்பா இப்படி செஞ்சாரு, நான் அதே மாதிரிதான் செய்வேன் மார்க்கெட்டிங். இப்ப அவங்க அப்பா அலைஞ்சதுன்னா யாராலே அழைக்க முடியாது. உண்மைதானே? நான் பார்த்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து 7 டேஸ்க்கு 6 நாள் லைன்ல இருப்பாரு. அப்படிதானே? சுத்திக்கிட்டே இருப்பாரு.
அந்நியாரம் இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். இன்னைக்கு இவரால அப்படி செய்ய முடியுமானா இன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ திங்க் அபவுட் தட் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர்.